மணி, மணி, மணி. இந்த வீடியோவில் வந்து மணி எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி தர போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு ட்ரேடர். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபாரெக்ஸில் பண்ணி தான் அப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட் போனேன். சின்ஸ் நான் 2017லேருந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லேக் நான் வந்து எப்படி வந்து என் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு வந்து சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே உங்களுக்கு என்ன தெரியுது? மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட். நடுவில் ஒரு பேண்டாட்டம் போயிட்டுருக்குங்களா, அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பாலிஞ்சர் பேண்டு. நம்மளுடைய சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1, மேலே இருக்கல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனால் ட்ரேட் எடுக்கிறோம். கீழே அதே மாதிரி சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆனால் ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பிரேக் அவுட் ஆனோடனே வெறும் நம்ம வந்து 1000 பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். எங்கே பிரேக் அவுட் ஆயிருக்குங்களா, வெறும் 1000 பாயிண்ட்ஸ்னால் இவ்வளோ தான். 1000 பாயிண்ட்ஸ்னால் இவ்வளோ தான், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். எங்கே பிரேக் அவுட் ஆச்சா, 1000 பாயிண்ட்ஸ்னால் இவ்வளோ தான் வரும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும், ஓகேங்களா? எவ்வளோ வரும்? ஆக்சுவலி இது போயிருக்குது எங்கே, 15,000 பாயிண்ட்ஸ் வரையும் போயிருக்கு. ஸோ சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்களோ அப்படி ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் பாருங்கள், எங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சா, ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் கிட்ட வரையும் போயிருக்கா. தென் ஆக்சுவலி இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் வந்து இது ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஏன் சொல்லுங்கள்? இந்த கேண்டலை வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும். ஆக்சுவலி இந்த கேண்டலில் வந்து பையிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். ஏன் இந்த இடத்துல எடுத்தேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், எந்த பையிங் இல்லை, அவ்வளோ பெரிய இங்கே இருக்க விக் வந்து அங்கே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா 1000 பாயிண்ட்ஸ், 1000 பாயிண்ட்ஸ். தென் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா 1000 பாயிண்ட்ஸ். Oh shit. See, இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா 1000 பாயிண்ட்ஸ். தென் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கும், தெரியுதா கிளியரா? 1000 பாயிண்ட்ஸ், 2000 வரையும் போயிருக்கு இதெல்லாம். ஹியர் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா 1000 பாயிண்ட்ஸ். தென் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க 1000 பாயிண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கணும்னா, ஹியர் above the band, அந்த பேண்டு கீழே வைக்கணும். இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா 1000 பாயிண்ட்ஸ். சரி, இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ் ஆகிருக்கும், லாஸும் இருக்கும், 100% வந்து ப்ராஃபிட் இருக்காது. ஸோ சரி, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க, 1000 பாயிண்ட்ஸ். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறதால வந்து இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பே இல்லை. தென் இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள், பிரேக் டவுன் ஆகிருக்கு பாருங்கள், அப்படியே போயிருக்கு பாருங்க. சரி, நம்ம மெயின் ஸ்ட்ராட்டஜி தான், இதை பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். நடுவில் அது வந்து சும்மா இதுக்கு எடுத்துகிட்ருப்போம். அதே மாதிரி தான் திருப்போம். இங்கே ரீடெஸ்ட் ஆனோடனே இங்கே, தென் நெக்ஸ்ட் டே பிரேக் அவுட் 1000 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பிரேக் அவுட் 1000 பாயிண்ட்ஸ்.
then இங்கே break out 1000 points. Then here 1000 points. Then here 1000 points. See, அதே மாதிரி தான் டெய்லியும் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம் 1000 points. Then here 1000, almost 16,000 points. சரி, அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் எடுக்கணும். பேங்க் நிஃப்டி சரி, இங்கே பாருங்க, இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா, பேண்டி உடைச்சிருக்கா, ரீடெஸ்ட் ஆகிட்டு 200 பாயிண்ட். நான் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு எய்ம் பண்ணேன். 100 பாயிண்ட்ஸ் முடிஞ்சுன்னா எடுத்துட்டா நான் கிளம்பிட்டே இருப்பேன். ஹியர் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க, 160 பாயிண்ட்ஸ், நான் 100 பாயிண்ட்ஸா. இங்கே பாருங்க, almost 300 points. Here ஆக்சுவலி இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பூர் எடுத்திருப்பேன். இங்கே லாஸ் ஆகிருப்பேன், கன்ஃபார்ம் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே எடுத்திருப்பேன் ஆல்மோஸ்ட் 82 பாயிண்ட்ஸ். சரி, இங்கே பாருங்க, இங்கே பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க 89 பாயிண்ட்ஸ். திருப்ப இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா 164 பாயிண்ட்ஸ். திருப்பவும் இந்த இடத்துல 182 பாயிண்ட்ஸ். திருப்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, கட் ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அரௌண்டு ஒரு 100 days வந்து கன்ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 lakh டச் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ இன்னொன்று டைம் பாருங்கள். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் இது வந்து ஒரு 500 பீப்புள்ஸ்க்கு தான் இந்த என்னோடய ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர்லாம் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 100 பீப்புள்ஸ் வந்து நான் வெறும் 1000 rupees தான் சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து வர ஒரு 400 பீப்புள்ஸ்க்கு வந்து நான் எப்படியும் ஒரு 3000 கிட்ட சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 பீப்புள்ஸ் 1000க்கு சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் என் டெலிகிராம் லிங்க் தரேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து என்னுடைய கோடு, ஃபுல் கோடு, சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு தரேன். ஸோ தட்ஸ் இட் கைட்ஸ், பாய். டெய்லியும் நான் வந்து வீடியோ போடுறேன், இதை பற்றி எவ்வளோ ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம். ஸோ டெய்லியும் சேனலை வாட்ச் பண்ணி வீடியோ பார்த்துட்டுருங்க. தட்ஸ் இட் கைட், பாய்.